எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எல்லாருடைய ஷவர் ரூம்லேயும் இருக்கிற பிரச்சனை உப்புக்கரை. எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது, உப்புக்கரைக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. வீக்னஸ் தெரிஞ்சிட்டா அதை ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல் நீலவானம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. நம்ம ஷவர் ரூமில் உப்பு தண்ணீர் படுற இடமெல்லாம் கால்சியம் கார்பனேட்டுங்கிற மினரல் படிஞ்சு ஷவர் எல்லாம் அடைச்சிக்கும். டைல்ஸோட அழகெல்லாம் போயிடும். ஷவர் ஸ்க்ரீனும் சீக்கிரமாக மாற்ற வேண்டி வரும். இந்த கால்சியம் கார்பனேட்டோட வீக்னஸ் ஆசிட். இந்த ஆசிட் இயற்கையாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகரில் இருக்குது அசிட்டிக் ஆசிட் அண்ட் லெமனில் இருக்குது சிட்ரிக் ஆசிட். வினிகரில் எந்த வினிகர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெகுலர் ஒயிட் வினிகர். இதில் 5% அசிட்டிக் ஆசிட் இருக்குது. இன்னும் வினிகரில் 6%, 10%, 20% வரைக்கும் கூட அசிட்டிக் ஆசிட் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப உப்புக்கரை இருந்தால் 6% இல்லை 10% வினிகர் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக உப்புக்கரையெல்லாம் போயிடும். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் வினிகர் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம எடுக்க போகிறது 5% ரெகுலர் ஒயிட் வினிகர். எக்ஸ்ட்ரா பவருக்காக ஒரு லைம் ஜூஸ், அதாவது சிட்ரிக் ஆசிடும் நம்ம சேர்த்துக்கிறோம் அசிட்டிக் ஆசிடோடு. இப்போ எங்கள் ஷவரில் தரையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. இந்த ஷவர் ஸ்க்ரீனில் உப்பு தண்ணீர் பட்டு பட்டு நிறைய கரை இருக்குது. ஷவரோட இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது, கிளியராகவே இல்லை. அவ்வளோ உப்புக்கரை இருக்குது. இப்போ நம்ம ரெகுலர் ஒயிட் வினிகர் வித் லைம் ஜூஸ் கலவையை நான் ஸ்க்ராட்ச் ஸ்பாஞ்சில் எடுத்து ஷவர் ஸ்க்ரீனில் அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு லைம் ஸ்கேல் எங்கெங்கே அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் இதை தடவிக்கங்க. இந்த ஒயிட் வினிகர் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்லாக இருக்கும், அதனால் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதும் நல்லது. இதை அப்ளை பண்ணிட்ட பிறகு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இதை ஊற விடணும். இந்த வினிகர் யூஸ் பண்ணுறப்போ ஜன்னல் எல்லாம் திறந்து வைங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் ஆன் பண்ணி வைங்க. சின்ன குழந்தைங்கள இந்த பக்கம் வரவிடாதீங்க. இந்த வினிகரோட ஸ்மெல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கலவை கலக்கிறப்போ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எசென்ஷியல் ஆயில் உங்ககிட்ட இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வினிகரோட ஸ்மெல் அவ்வளோவா தெரியாது. எங்கள் ஷவரில் எல்லாம் நிறையா ஹாட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த வினிகர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கிளாஸ் ஷவர் ஸ்க்ரீன் ஷவர் எல்லாம் வினிகரில் ஊறிட்டிருக்கு. அடுத்து வால் டைல்ஸ் தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் ஒயிட் வினிகர், 1 கப் பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் சம அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை டைல்ஸில் தரையிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற விடுங்க. நம்ம ஷவர் ரூமில் உப்புக்கரை மட்டும் இல்லாமல் சோப்புக்கரை, பாடியோட அழுக்கு எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் போக்குறதுக்கு தான் இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஷவர் ஸ்க்ரீனில் கொஞ்சம் உப்புக்கரை இருந்தால் வினிகர் மட்டுமே போதுமானது, இல்லை கடினமான உப்புக்கரையாக இருக்குன்னா இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வினிகர் ப்ளஸ் சோப் கலவையை திரும்ப ஷவர் ஸ்க்ரீனில் தடவுங்க. நான் ஸ்க்ரப் பண்ணவே இல்லை, சும்மா தான் தடவுறேன். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஊற விடணும். சிங்க்கு, டாய்லெட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த கலவையே யூஸ் பண்ணிக்கலாம். ஷவர் ஸ்க்ரீனில் இன்னும் உப்புக்கரை இருந்ததுன்னா சோடா பைகார்ப் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இதில் நான் 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வினிகர், செகண்ட் வினிகர் ப்ளஸ் பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப், 3வது சோடா பைகார்ப். உங்கள் ஷவர் ரூமில் எந்த அளவுக்கு உப்புக்கரை, சோப்புக்கரை அழுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 ஸ்டெப்பையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவுங்க. கழுவினதுக்கப்புறம் இப்படி ஒரு தண்ணி துடைக்கிறத வச்சுட்டு எல்லா தண்ணியையும் தொடச்சி எடுத்துடுங்க. டைல்ஸில், ஷவர் ஸ்க்ரீனில், ஷவரில் எல்லா இடத்துலையும். அப்போ தான் புள்ளி புள்ளியாக இருக்காது. இன்னும் 5 ஸ்டார் ஹோட்டல் லுக் வேணும்னா எல்லா தண்ணியையும் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சி ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ என் ரிசல்ட் பார்க்கலாம் வாங்க. ஒயிட் வினிகர், மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ்க்கெலாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், வேணும்னா பார்த்து வாங்கிக்கோங்க. நீ அடுத்த வீடியோஸில் க்ரௌட் கிளீனர், மிரர் கிளீனர், டாய்லெட் போல் கிளீனர் எல்லாம் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் சேனல் அண்ட் டோன்ட் forget டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான் பட்டன். உப்புக்கரை வராமல் ப்ரிவெண்ட் பண்ணோன்னா குளித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஷவர் ஸ்க்ரீனில், டைல்ஸில், தரையிலலாம் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிடுங்க. ஷவர் ரூமில் முடிஞ்ச வரைக்கும் ஜன்னலை திறந்து வைங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்தால் குளிக்கிறப்போ அதை ஆன் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஷவர் ரூம்க்கு எந்த க்ளீனிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.